தமிழக முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம மொத்தம் 3 எடுத்துக்கலாம். ஒன்று உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆல்ரெடி பேசுனது தான். ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீகால். உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2 காவிரி நதிநீர் அந்தமாக இருக்கக்கூடிய நடுவர் மன்றம். ஸோ காவிரி வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுவர் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ஃபோரம், அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இங்கே இந்த ஒரு சிங்கிள் அதில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கு தமிழக முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 4.5 டிஎம்சி. டிஎம்சினா என்ன எக்ஸ்பென்ஷன் சொன்னோம்? 1000 மில்லியன் கியூபிக் மீட்டர். 1000 மில்லியன் 1000 தான் அது. 1000 மில்லியன் கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ August 1st ஸோ வி ஹாவ் டிசைடட் என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் ஃபுல்லாக நமக்கு வந்து பிரைம் ஆஸ், இந்த பிரைம் ஆஸ் அப்படிங்கிறதுல ஜிஎஸ்ஸை வந்து நேர்த்தியாக ஃபுல்லாக நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி A1 குரூப்பில் இருக்கக்கூடிய பேட்ச் A1 அப்படிங்கிறவங்களும் சரி, ஸோ 2 பேருமே பரிச்சயப்படுத்திடணும். குறிப்பாக பாலிட்டியில், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் INMல, அதே போல் தமிழ் லிட்ரேச்சரில், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இதில் மேக்ஸிமம் மார்க் வாங்கிட்டீங்கன்னாவே, இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸு, சரியா, இதில் வாங்கியாச்சுனாவே ஸோ டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரிலிம்ஸில் குரூப் 1ல் தூக்கிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து A2 அப்படிங்கிறவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது லிட்ரேச்சர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் புக் வராது இந்த மாதத்தில். அப்போ A1 இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் அப்படிங்கிறது முடிச்சிட்டதுனால 6th நம்ம ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் வைஸாக நடத்திட்டதுனால அதுவும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கோம். இட் வில் சப்போர்ட் யுவர் குரூப் 2 அண்டு குரூப் 4க்கு. தமிழ் அண்டு மேத்தமெட்டிக்ஸை வந்து வச்சு தான் நீங்கள் உள்ளே வர முடியும். குரூப் 2ல் குரூப் 4ல் வர முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டு. லாஸ்ட்டு அந்த மாதிரி மந்த் அப்படிங்கிறதுல உங்கள் தொய்வு இருந்தாலும் கூட இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படிங்கிறத பார்த்துங்க. உங்களுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்துங்க, பக்கத்துலலாம் பார்த்துக்குங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே, இது சாட்டர்டே வேணால் உங்களுக்கு இருக்கலாம், வீக்கெண்டா. ஸோ மைசெல்ஃப் நான் அதை எப்படி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டே, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் மந்த், ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது ஆகஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே. ஆனால் இதுதான் போட்டித் தேர்வுன்னு சொல்கிறேன். இதுதான் போட்டித் தேர்வு. உண்மையாக உழைக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. சிஸ்டமேட்டிக்காக உழைக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி, சரியா. அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப லெதர்ஜிக்கல் மைண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனால் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரைவிங்காக, அதான் நம்ம சொல்லுவோம் பேர்னிங் டிசையர், அந்த தணல் விட்டு எரியணும். நம்ம அடிக்கிறது ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எரியணும். இன்னைக்கு கூட நான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு, சரியா. தகுதி அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது கிட்டும். தகுதி இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் வெற்றி கிட்டாது. நீங்கள் நினைக்கிற தகுதி அப்படின்னு சொன்னால் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு தகுதியா, அழகுங்கிற ஒரு தகுதியா, ஆறு வந்து சமுதாயத்தில் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தகுதியா, அது இல்லை. தகுதி அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. அப்படிங்கிறது தன்னம்பிக்கை. அப்படிங்கிறது குறிக்கோள். அப்புறம் திட்டமிடுதல். ஸோ நிச்சயமா தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும். ஐ கேன் டூ இட், டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட். என்னால் முடியும், நான் செய்திடுவேன், நேற்றைய விட இன்னைக்கு நான் பலமாக இருக்கேன், நேற்றைய விட நான் இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கை. த செகண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து குறிக்கோள். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா there is no plan, there is no success. Without plan we can't do achieve anything. ஸோ பிளானிங் இஸ் மஸ்ட். அதான் அடிக்கடி சொல்லுவேன், லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது, காற்றுக்கு வேண்டுமானால் செய்யலாம், கரையை அடைய முடியாது. அப்ப லட்சியம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அதான் நான் குறிக்கோள்னு சொல்லியிருக்கேன். 3வது அப்படிங்கிறது தகுதியில, ஸோ அந்த அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம்? திட்டமிடுதல் அப்படிங்கிறது, அல்லது திறமை போட்டுக்கலாம். திறமை, திட்டமிடுதலோட திறமை இருக்கணும். வெறும் திட்டமிட்டா மட்டும் பத்தாது. திட்டமிடுதல் எல்லாருக்கும் இருக்கணும். டிஎன்பிசி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் இருக்கணும். விடியகால 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்ன்ற திட்டமிடுதல் இருக்கும். இன்னைக்கு இதை படிச்சு முடிக்கணுங்கிற திட்டமிடுதல்லாம் இருக்கும். பட் அந்த திறமையை செயல்படுறவங்களுக்கு தான் அந்த திட்டமிடுதலை கொண்டு போய் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அந்த திறமையோட 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். ஸோ அப்பவே உட்காந்து படிச்சிடணும். அப்ப தகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அவசியமா இருக்குது. தன்னம்பிக்கை வேணும், குறிக்கோள் வேணும், திறமை வேணும். தன்னம்பிக்கை வேணும், குறிக்கோள் வேணும், திறமை வேணும். திட்டமிடுதல்ல திறமை அவசியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ August 1st அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இனிஷியேட்டிவா எடுத்துங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே, திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் திஸ் வீக் அப்படின்னு எடுத்துக்கூடாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் மந்த்னு எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எவ்வளோ பேர் லீவ் பாருங்க, ஆஃப்லைன்லேயே இவ்வளோ சேர் காலியாக கிடக்கு, சரியா. அதனால தான் சொல்றேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இஸ் ஒன்லி a name only competitive exams, but the pure competition is only involved persons.
ஒன்லி அந்த மாதிரி டிசைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைடிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் போகிறவங்க மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வில் அடிப்பாங்க. ஸோ நமக்கு செப்டம்பர் 27 நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து குரூப் 2 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிசம்பரில் அப்படிங்கிறது வந்து நமக்கு குரூப் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்தாப்புல இப்போ SSC RRB கால்ஃபாரில் இருக்கு, இஸ்ரோ அப்படிங்கிறது கால்ஃபாரில் இருக்கு. உங்களுக்கு நான் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு டைம் டேபிளே கொடுத்துட்டேன் இல்லையா. 9:15 அப்படிங்கிறதுக்கு வந்து நான் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து யார் எடுக்கணும், 9:30க்கு யார் எடுக்கணும், 10க்கு யார் எடுக்கணும், 11 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 15க்கு என்ன கிளாஸ் எடுக்கணும், 12:15க்கு என்ன எடுக்கணும் வரைக்கும் சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறம் தான் வருது பெர்மிஷனு, அதுக்கப்புறம் தான் பெர்மிஷனே வருது. என் பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் வருது. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கிளாஸஸ்ல நம்ம ஒரு சொல்றோம், முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஸோ கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னென்ன அப்படின்னு ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ கிளாஸஸ்ல அதான் நான் சொன்னேன், நேற்றுக்கே நான் சொன்னேன். இந்த வந்துட்டு பாரு கதிர்வெல்லாம் வந்தாச்சு பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ 9:40 9:45 10க்கு ரீச் ஆகிற தம்பி கரெக்டாக வந்துட்டார், உள்ள வந்துட்டார் பாருங்க. 9:30க்கு வந்துட்டார் பாருங்க. இதுதான் ஃபாலோ, இதுதான் ஃபாலோ. முடியுது பாருங்க, நம்மளால முடியுது பாருங்க, வர முடியுது பாருங்க. ஷியோர் இல்லை பரவாயில்ல, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், நம்ம வர முடியாததுக்கான சூழல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அடிச்சிட்டிங்கன்னா 9:30க்கு இப்போலாம் வந்து ஃபேஸ் தெரியுமா, இப்போலாம் ஆஃபீஸில் ஃபுல்லாக உங்கள் முகத்தை கட்டிட்டு தான் உள்ளே போகணும். முன்ன வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்துச்சு, இப்போ ஃபேஸ் ஐடி, ஃபேஸை நீங்கள் ஐடியை காமிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அப்படிங்கிற போது அதெல்லாம் பயங்கரம். நேற்றுக்கெல்லாம் முதலமைச்சர் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வேலை பார்த்துட்டு இருக்காரு, பின்னாடி நிற்கிறாரு, அப்படியே பின்னாடி நிற்கிறாரு. அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத செக் பண்ணிட்டு முதலமைச்சரே போய் நிற்கிறாரு. அப்படின்னா பார்த்துங்க, நீங்கள் வேலை கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும், சரியா நேரத்தை உழைப்பில் முதலீடு செய்கிறவங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும் போதும் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யார் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வெற்றிக்காக அந்த நேரத்தை உழைப்பில் முதலீடு பண்ணுறாங்களோ, நம்ம சொன்ன அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுறாங்களோ, குறிக்கோள் அதை திட்டமிட்டு திறமையோடு செயல்படுறாங்களோ உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ நல்லா படிச்சுங்க. ஸோ உச்சநீதிமன்றம் யாரு சார்? சந்தியா சார் பேசுங்க. சார் இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு சார். அப்புறம் பார்க்கலாமா, கடைசியா பார்க்கலாம், முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். சரி. ஸோ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற தலைப்பு எழுதிக்கங்க. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி பேசினது தான், அதனால நான் கொஞ்சம் குயிக்கா ரேபிட்டா தான் நான் வந்து பண்ண போறேன். சரி, அது ஆல்ரெடி நடத்துனதுங்கிறதுனால உச்சநீதிமன்றம்னாவே பார்ட் 5 பார்ட் 5 ஆர்டிகல் அப்படின்னாவே 124 147 124 147. இது ஆரம்பத்தில் கல்கட்டால இருந்துச்சா? ஆரம்பத்தில் கல்கட்டால இருந்துச்சு. இது வந்து ரெகுலேஷன் ஆக்டின் படி அமைக்கப்பட்டதா? 1773 ரெகுலேஷன் ஆக்ட், தமிழ்ல ஒழுங்குமுறை சட்டம், ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. இதோட முதல் அப்படிங்கிற CJI அப்படின்னு சொல்ல, CJI கிடையாது, CJ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சார் எலிசா இண்டே. இது நம்முடைய டெல்லிக்கு அப்படிங்கிறது புதிதான நமக்கானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 26 1950. ஜனவரி 26 1950. இதோட முதல் ஹியரிங் வந்து ஜனவரி 28 1950. ஜனவரி 28 1950 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி 28 1950. ஸோ அப்ப யாரு அப்படின்னு சொன்னா HJ கானியாவா? HJ கானியா அப்படிங்கிறது. ஸோ HJ கானியா அப்படின்னு சொல்ல ராபர்ட் மறுசீரமைப்பு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, நேற்று நான் 3 ஃபோர்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் டேவிட் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடலூர். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது சென்னை. வில்லியம் ஃபோர்ட் அப்படிங்கிறது கல்கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அப்ப முக்கியமானது சொல்றோம் 124 to 147 உச்சநீதிமன்றம் பார்ட் 5 35 இருந்து 38 உயர்த்தினாங்களா? 34 இருந்து 38 உயர்த்தினாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் படி? அதுக்குன்னு ஒரு பில் இருந்திருக்கும்ல. 34 இருந்து 38 உயர்த்தினா. நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன், நான் ஏதாவது ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கறேன், கம்முன்னு இருக்கீங்க. 34 ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நோ சார். சார் 132 இல்ல சரியா கேட்கல. 132 பில் சார். சோ பில்லு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மசோதா அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா ஜூலை லாஸ்ட் வீக்ல எத்தனை பில்லு பார்த்தோம்? 2 பில்லு பார்த்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிபன்சிக்கா. அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றது? அவமதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறையா, அங்க 5 இருந்து 10 ஆண்டுகள் சிறையா, 10 கோடி அபராதமா? 10 கோடி அபராதம் அப்படிலாம் சொல்லி பார்த்தோம். பில்லு தானே இருக்கு. செப்டம்பர் 27 செப்டம்பர் 29 அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் 27 செப்டம்பர் 29
செப்டம்பர்னு சொல்லிட்டு இருக்கேனா? ஜூலை 27, ஜூலை 29, ஜூலை 27, ஜூலை 29 உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்துக்கணும். உச்சநீதிமன்றத்திற்கு தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அந்த நீதிபதியோட பேர் மோகனாமா பேசுங்க. அப்ப 34 இருந்து 38 எடுத்துட்டாங்களா? உருவாக்கப்பட்ட போது எத்தனை இருந்துச்சு? 8 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? 38 பேர் இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய 53வது தலைமை நீதிபதி இப்ப யாரு? சூரியகாந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 52 யாரு? B.R. கவாய். 51 யாரு? சஞ்சீவ் கண்ணா. 51 யாரு? சஞ்சீவ் கண்ணா. 51 வந்து சஞ்சீவ் கண்ணா, 52 வந்து B.R. கவாய், 53 அப்படிங்கிறது சூரியகாந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளுடைய ரெக்கமெண்டேஷன் கமிட்டி யாரு? கொலிஜியம். எந்த வருஷம்? 1993. NHRC எந்த வருஷம்? 1993. SHRC எந்த வருஷம்? 1993. SHRC அப்படிங்கிறது யாரு வந்து பதவி பிரமாணம் செய்தோப்பா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாரு ரிமூவல் பண்ணுவா? பார்லிமெண்ட். யாரு ரிமூவல் பண்ணுவா? பார்லிமெண்ட். என்ன மெஜாரிட்டி வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? So it is also very very important. காவிரி நடுவர் நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1990. 1990ல யாருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சது? டாக்டர் B.R. அம்பேத்கர். 1990ல யாருக்கு? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்களுக்கு தான் பாரத ரத்னா விருது கிடைச்சது. 1990ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத யாரு கணக்கிட்டா? மெஹபூப் உல் ஹக். இந்த மெஹபூப் உல் ஹக் எந்த நாடு? பாகிஸ்தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு வைட் அத்தாரிட்டி யாரு? UNDP. UNDP-னா என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கறத UNDP அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உச்சநீதிமன்றம் தமிழகத்தினுடைய முடிவு, காவிரி நதி நீர் தீர்ப்பு விவகாரம், முதல்வர் விஜய் வர வேண்டாம், கர்நாடக முதல்வர் வேண்டுகோள் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கோங்க. முக்கியமானது அப்படி சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ரைட். கர்நாடகாவோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்? DK சிவகுமார். எந்த கட்சின்னு பார்த்தோம்? காங்கிரஸ். என்னப்பா? காங்கிரஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டானதுல முதல் பக்க செய்தியில் இருக்கக்கூடிய நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GK அப்டேஷனுக்கான கீவேர்ட் ஓய்வூதியம் எழுதுங்க. பென்ஷன். ஸோ பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காம PF அப்படிங்கிற ஓய்வூதியதாரர்கள் அப்படிங்கிறது ஸோ அவங்க தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். PF அப்படின்னாவே ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். அது EBF அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கு. EBF எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஸோ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு. சரியா? ஸோ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அக்கார்டிங் டு நீங்க குரூப் 2 எல்லாம் லேபர் அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட் இருக்கு. அப்ப இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து நீங்க போய் ரிவ்யூ பண்ணணும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ப பார்க்கத்தா எந்தெந்த அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல லேபர் அப்படிங்கிறவங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் இந்த PF அப்படிங்கிறது. அதே மாதிரி கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகள் வசதிகள்லாம் செய்து கொடுக்கணும். அப்ப நீங்க அதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி ஞாபகம் வச்சுங்க. PF பென்ஷன்தாரர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம் காமன்வெல்த்ல ஜூடோல ஸோ நம்முடைய இந்தியா முதல் முறையாக தங்கம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அஷ்மிதா டே அண்ட் ஹர்ஸ் சிங். அஷ்மிதா இருக்கீங்களாப்பா? திருநெல்வேலி. அஷ்மிதா திருநெல்வேலி இருக்கீங்க? நல்லா கிளியரா பேசுங்க. அஷ்மிதா இருக்கீங்களா? ஏதோ சவுண்ட் தான் வருது. உங்களுடைய வாய்ஸ் வந்து எனக்கு கிளியரா கேட்கல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஜூடோ அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய நேஷனல் கேமா இருக்கு? ஜப்பான். சவுத் கொரியாவா? ஜப்பான்ல இருக்கிறது சுமோ அப்படிங்கறத அவங்க சவுத் கொரியா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அப்ப சுமோ அப்படிங்கிறது தான் ஜப்பான் இருக்கும். ஜூடோ சவுத் கொரியா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப ஜூடோ அப்படிங்கிற பிரிவுல நம்ம தமிழ் இந்தியா அப்படிங்கிறது
காமன்வெல்த் கேம்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, தங்கம் அடிச்சிருக்கிறாங்க. அஷ்மிதா டே அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கள் பிரிவில் வெள்ளிக்கிழமை தங்கம் பதக்கம் வென்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமன்வெல்த் அப்படிங்கிற ஜூடோவில் தங்கம் வென்ற முதல் இந்தியராக இருக்காங்களா அஷ்மிதா. அஷ்மிதா வந்து the first women to get a gold medal in Commonwealth Games, particularly judo. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ல, ஜூடோ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல. ஸோ அப்ப எங்க நடைபெறுது இந்த காமன்வெல்த் கேம்ங்கிறது? எங்க நடைபெறுது? ஸ்காட்லாந்து அப்படிங்கிற நாட்டில் கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து நாட்டில் கிளாஸ்கோல நடைபெறுகிறது. இது எத்தனையாவது கேம்? 23வது கேம். எத்தனாவது கேம்? 23வது கேம். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. முதல் முறையாக எப்போது நடைபெற்றது? 1930. முதல் முறையாக எப்போ நடைபெற்றது? 1930. எந்த ஊர்ல நடைபெற்றது? கனடா. கனடாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஒட்டாவோ. இப்ப கனடாவில் ஒன்டாரியோவில் பதக்கம் வென்றவர் யாரு? அனாகத் சிங். அனாகத் சிங் எந்த ஈவெண்ட்ல? ஸ்குவாஷ்ல, ஜூனியர் ஸ்குவாஷ் அப்படிங்கறதுல வெற்றி பெற்றாங்க. ஜூனியர் ஸ்குவாஷ் 10 ஆண்டுகள் யாரு கொலுச்சிட்டு இருந்தா? ஈஜிப்ட். சரி, எகிப்து அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது 1930களில் என்ன பேர்ல அழைக்கப்பட்டுச்சு? பிரிட்டிஷ் எம்பையர். இந்த பிரிட்டிஷ் எம்பையர் என்ற பேர் முழுசா எப்ப தூக்கப்படுச்சு? 1974. எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது காமன்வெல்த் கேமா மாறிச்சு? 1978. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போ? 1978. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 44th அமெண்ட்மெண்ட். 1978 44th அமெண்ட்மெண்ட். அப்ப இந்த 44th அமெண்ட்மெண்ட் எதோடு தொடர்புடையது? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ரிப்பீல்டு, நீக்கப்பட்டது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி நீக்கப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1978 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எத்தனை நாடுகள் காமன்வெல்த் கேம்ஸ்ல பங்கேற்கிறாங்க? 74 அப்படிங்கிறது. இந்தியாவில இருந்து அது மாதிரி எத்தனை பேர் அதுல கலந்துக்கிறாங்க? 191 ஆபீசர் சேர்த்து 191. காமன்வெல்த் கேம்ஸ்ல முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதக்கத்தை பெற்று தந்தவர் யார்? ஜண்டுகுமார். அந்த ஜண்டுகுமார் அப்படிங்கிறது எந்த ஈவெண்ட்ல? பாரா லிப்டிங். அம்மா ஆன்லைன்ல கொஞ்சம் நான் கேட்கும்போது சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இது பண்ணாதீங்க, அது கொஞ்சம் சவுண்டா இருக்கும். யூடியூப்ல அடுத்து நீங்க ஃபியூச்சர்ல கேட்கும்போது சவுண்டா இருக்கும். ஜண்டுகுமார் பாரா லிப்டிங் அப்படிங்கறத எடுத்துக்கணும். முதல் தங்கத்தை வாங்கி கொடுத்தவர் யார்? மீராபாய் சானு. ஹாட்ரிக் அடிச்சது யார்? மீராபாய் சானு. எந்த ஈவெண்ட்ல? வெயிட் லிப்டிங். நீங்க மனசுக்குள்ளே சொல்லிக்க, ஆன்லைன்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. வெயிட் லிப்டிங்ல. சரியா? எத்தனை கிலோ எடைப்பிரிவுல? 48 கிலோ எடைப்பிரிவுல. 48 கிலோ எடைப்பிரிவுல. எவ்வளவு கிலோமீட்டர் லிப்ட் பண்ணாங்க? சாரி, ஸோ கேஜி வந்து பாத்தீங்கன்னா 190 கிலோ. எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? மணிப்பூர். என்னங்க? மணிப்பூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அதே மாதிரி அதிகமான பதக்கங்கள் அப்படிங்கிறது எந்த ஈவெண்ட்ல நம்ம இந்தியா வாங்கியிருக்கு? வெயிட் லிப்டிங். எதுங்க? வெயிட் லிப்டிங் அப்படிங்கிற வாங்கியிருக்கு. வெயிட் லிப்டிங்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வாங்கியிருக்காரு, ராஜா முத்துப்பாண்டியன். ராஜா முத்துப்பாண்டியன் என்ன பதக்கம் வாங்கினாரு? சில்வர். என்னங்க? சில்வர். தமிழக அரசு அவருக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க? 30 lakhs. 8 லட்சம் ரூபாய், 30 lakhs அப்படிங்கறது கொடுத்தாங்க. முதல் முறையாக காமன்வெல்த் கேம்ஸ் ஜூடோல தங்கம் வென்றவர் யார்? அஷ்மிதா. ஜூடோல அஷ்மிதா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது தவிர்த்து எழுதி வச்சுங்க, பளுதூக்குதல், அதே வெயிட் லிப்டிங்ல லவ் பிரீத் சிங் அவங்களும் வட்டு எறிதல்ல வெள்ளி வாங்கியிருக்காங்க. பளுதூக்குதல்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. லவ் பிரீத் சிங் அப்படிங்கிறவங்க சில்வர் வாங்கியிருக்காங்க. தென் டிஸ்கஸ் த்ரோ, வட்டு எறிதல், அந்த டிஸ்கஸ் த்ரோ அப்படிங்கிறதுல சீமா காளி ராம்னா இவங்களாம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. நேஷனல் லெவல் நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஸோ லவ் பிரீத் சிங் என்ன விளையாட்டோட? வெயிட் லிப்டிங்ல. சீமா காளி ராம்னான்றவங்க டிஸ்கஸ் த்ரோ. ஸோ டிஸ்கஸ் த்ரோ அப்படிங்கிறதுல அவங்க புரோன்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. புரோன்ஸ் மெடல் அப்படிங்கிறது.
இந்த விளையாட்டு எங்கு நடத்துவதாக திட்டம்? ஆஸ்திரேலியா. ஏன் அவங்க நடத்தல? பினான்சியல் கிரைசிஸ், நிதி பற்றாக்குறை. இப்ப யார் நடத்துறா? அப்படிங்கறத ஞாபகம். ஸோ முதல் பக்க செய்தியில நம்ம போட்டித் தேர்வில் இருக்கிறத ஜிகேவா அப்டேட் ஆயிருக்கோம். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், இந்த திட்டம் முக்கியமான திட்டம். திட்டங்களில் கம்பல்சரி போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு பக்கம் போட்டிருக்கணும், அதில் நீ தனியாக தொகுத்து எடுத்து எழுதணும். பிரதமருடைய கிஷான் அப்படிங்கிற ஒரு யோஜனா, கிஷான் பிரதமர் கிஷான் யோஜனா, PKJ, பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கிஜான் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் கிசான் யோஜனா அப்படிங்கிறது மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு, எக்ஸ்டெண்டட் அப் டு 5 years. 5 வருஷம் அதை நீட்டிச்சிருக்காங்க. 5 வருஷம் நீட்டிச்சிருக்காங்க பிரதமருடைய கிஷான் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே கம்பல்சரி ஆஃப்லைன் ஒன்லி, ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன்ல மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொன்னா அப்புறம் இப்போவே நீங்க இப்படி பழக ஆரம்பிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு கம்பல்சரி சாட்டர்டே அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும். இன்னைக்கு கூட தம்பி சுரேஷ் அவர் சொல்லியிருந்தாரு, சார் எனக்கு இன்னைக்கு டியூட்டி சார், அதனால இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அதே பழக்கம் வந்துடும், சனிக்கிழமையானா நம்ம தூரமா போக வேண்டி இருக்குது, அல்ல வீட்டில இருந்து படிச்சுக்குவோம், ஆன்லைன்ல படிச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அது பழக்கம் ஆயிடும். ஒரு விஷயம் ஒரு 3 வாரம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 3 வாரம் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை எழுப்பணும்னு அவசியமே இல்லை, அதுவே உங்களுடைய பழக்கம் ஆயிடும். அப்ப வாரம் சனிக்கிழமை உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்கிறோம்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த சனிக்கிழமை மற்ற எங்கேயாவது வெளியில போய் நம்ம ஒரு வேலை செய்யணும்ன்ற போது அந்த ஒரு சோம்பேறித்தனம் நம்மளை தொத்திக்கிறோம். புரியுதா நான் பேசுறது? பிரதமருடைய கிஷான் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ஸோ எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா இந்த பிரதமருடைய கிஷான் திட்டத்துக்காக 3.15 லட்சம் கோடிங்க, 3.15 lakhs crore மொத்தமா. ஸோ 3.15 லட்சம் கோடி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னா இதற்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க பிரதமருடைய கிஷான் திட்டம். அப்ப பிரதமருடைய கிஷான் திட்டம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கணும், PM கிஷான் அப்படின்னு சொல்லுவோம். இது எதற்காக கொடுக்கிறது சொன்னா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடியது, விவசாயத்திற்காக கொடுக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டு பீசன்ஸ், ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடியது. இந்த திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2019 அப்படிங்கிறதுல ஏற்படுத்தப்பட்டது. 2019 டு 2024, மறுபடியும் 2024 டு 2029, 5 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விவசாயிகளுக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா 3 தவணையா பணம் கொடுக்குறாங்க. 3 அந்தமாக இருக்கக்கூடிய அந்த டைம்ஸ் 2000 and 6000 அப்படிங்கிற மாதிரி ஆண்டுக்கு 6000 ரூபாய். 1 டைம் அப்படிங்கிறது 2000. அப்ப மொத்தம் 3 முறை கொடுக்குறாங்கன்னா 6000. அப்ப இது PM கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019. இது யாருக்கானது? விவசாயிகளுக்கானது, விவசாயிகளுக்கான உதவித்தொகை, விவசாயிகளுக்கான உதவித்தொகை. எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு? 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. 1 இயருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 6000. பெர் மந்த் எவ்வளவு கொடுக்குறாங்க? அதான் ஒரு முறை 2000. அப்போ 3 முறை 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் 3.15 லட்சம் கோடி. யாருங்க? நம்ம இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் அந்த முதலமைச்சராக இருந்தாங்க? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். யாரு தமிழகத்தினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்? வினோத் அப்படிங்கிறவங்க எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? கும்பகோணம். வினோத் எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? கும்பகோணம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கும்பகோணம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சோ நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த மதிப்பீட்டின்படி, நிதி ஆயோக் அப்படிங்கிற எஸ்டிமேஷன் படி 92% 92% பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறது இருக்காங்களாம். இந்த PM கிஷான் திட்டத்தின்படி பயனடையக்கூடிய விவசாயிகளுடைய பெர்சன்டேஜ் 92% பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நிதி ஆயோக்கு சொல்லியிருக்கு. நிதி ஆயோக் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. நிதி ஆயோக் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2015. 11/2015. எதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது NDC. பிளானிங் கமிஷனையும் NDC. பிளானிங் கமிஷன் எந்த நாள் தோற்றுவிக்கப்பட்டது? மார்ச் 15. எந்த ஆண்டு? 1950.
என்டிசி எந்த நாள் தோற்றுவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 6. எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? 1952. 1952. இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு தான் எது கொண்டு வரப்பட்டது? நிதி ஆயோக்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்ப நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா ஆர்டிகல் இருக்குமா இருக்காதா? இருக்காது அப்படிங்கிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏல இருக்கா? இருக்கு. பில இருக்கா? இல்ல. சில இருக்கா? இருக்கு. டில இருக்கா? இல்ல. ஈல இருக்கா? எஃப்ல இருக்கா? ஜில இருக்கா? ஹெச்ல இருக்கா? ஐல இருக்கு. ஏல யார் இருக்கா? அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல். 76, 88, 105, 165, 177, 194 பார்த்தோம்ல. டீட்டெயில் பார்த்துருக்கோம். சரியா? அப்ப நிதி ஆயோக் மதிப்பீட்டின்படி PM கிசான் திட்டத்தில் பயனாளிகள் விவசாயிகளுடைய சதவிகிதம் எவ்வளவு? 92%. எத்தனை லட்சம் கோடி தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கு? 3.15 lakhs crore. 3.15 lakhs crore. லட்சம் கோடி. எந்த ஆண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது? 2019. வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க. எத்தனை முறையில கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க. ஒரு முறைக்கு எவ்வளவு? 2000 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு விவசாயத்துறை அமைச்சர்? சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். தமிழகத்துக்கு யாரு? வினோத் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கும்பகோணமா? கும்பகோணம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம். சென்னையில் கல்வி மாநாடு எழுதிக்கங்க. சென்னையில எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் சமிட் அப்படிங்கிறது நடக்குது. கல்வி மாநாடு. அதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. விஸ்வநாதன் மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அப்படிங்கிற வெற்றி வேட்பாளர். இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறது இருக்காங்க. நேத்து தான் ஒன்னு சொன்னேன். when you enter into a classroom so you should சரியா? அந்த மாதிரி மொபைல் அப்படிங்கறத சுவிட்ச் ஆஃப் பண்ணிடக்கூடாது. மொபைல் அப்படிங்கறத சைலண்ட்ல வைப்ரேட்ல வச்சுக்கணும். அல்லது மினிமம் சவுண்ட்ல வச்சுக்கோங்க. மினிமம் சவுண்ட்ல வச்சுக்கோங்க. நேற்றுக்கெல்லாம் ஒரு சின்ன அக்கரன்ஸ். இமீடியட்டா அந்த ஸ்பாட்டுக்கே போனோம். நானும் காமிஷன் போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் பண்ணோம். அவ்வளோ அவங்க ஹாப்பியானாங்க. அவங்க பேரண்ட்டு ப்ளஸ் அவங்க ஈவன் டாக்டரு. டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு அந்த இது என்ன எடுக்க சொன்னாங்க தம்பி? ஸ்கேன் எடுக்கிற அந்த ஓனரும் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணோம். அவங்கள ஆக்சஸ் பண்ணோம். டக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணோம். ஸோ சேஃபராக போங்க. ரொம்ப சேஃபரா இருக்கணும். ரோடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தமிழகம் தான் நம்பர் 1ல இருக்கு. ரோடு ஆக்சிடென்ட் அப்படித்தானே பார்த்தோம். ரோடு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுல இந்தியாவிலேயே நம்பர் 1ல நம்ம தான் இருக்கிறோம். அதிகமான இறப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுல காரைக்குடி இப்போ ரீசெண்டா அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சேஃப், ரொம்ப சேஃப். கவனம் இல்லாம டீவியேட் ஆயிட்டு இது பண்ணக்கூடாது. கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு போகக்கூடாது. ரொம்ப சேஃபரா போகும். சரியா? சென்னையில் கல்வி மாநாடா? அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்பா? ஞாபகம் வச்சுங்க. எங்க சார் நடக்குதுன்னா VIT VIT வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கதான் நடக்குது. வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கதான் நடக்குது. இது சும்மா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேபீஸ் பாதிப்பால் 24 பேர் உயிரிழப்பு. நாய்க்கடியிலையும் தமிழகம் தாங்க நம்பர் 1 இருக்கு. அதிகமா நாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு நாய்க்கடி பாருங்க. தமிழகத்துல மட்டும் 4.68 லட்சம் கோடியா. தமிழகத்துல 4.68 லட்சம் கோடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய்க்கடி அப்படிங்கிறது இருக்கு. சோ லட்சம் பேருக்கு 4.68 லட்சம் பேருக்கா. அதுல 24 பேர் உயிரிழந்திருக்கிறாங்களா? ரேபீஸ்ங்கிறது நாய் கடிக்கிறதுனால மட்டும் வராது. நல்லா புரிஞ்சுச்சு. விலங்குகள் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கடிக்கிறதுனால வரும் ரேபீஸ் அப்படிங்கிறது. சோ நாய்க்கடிக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க? ராபிக்ஸ் வேக்சின் போடுறாங்களா? சரி, அந்த லூயிஸ் பாஸ்டியூர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அது வெறிநாய்க்கடிக்கு மருந்து தானே? சொல்லுங்கப்பா. அதோட ஆய்வு மையம் எங்க இருக்கு? குன்னூர் எங்க இருக்கு? நீல்கிரிஸோட கேபிட்டல் சிட்டி எங்க இருக்கு? ஊட்டி. இப்ப சமீபத்துல நீல்கிரிஸ் ஏன் நியூஸ்ல வந்துச்சு? எல் நினோ எஃபெக்ட். எல் நினோவால பாதிக்கப்பட்ட முதல் மாவட்டம் நீல்கிரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ நீல்கிரிஸ் இருக்கு. 4.68 லட்சம் பேருக்கு நாய்க்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். எழுதி வச்சுங்க. அடுத்து முக்கியமானது என்ன சார்?
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கும்பல் பழமையான கோயில் சின்னங்கள். இது வேண்டியதில்லை, நம்ம எழுத வேண்டாம். ஆளுநர் மாளிகை நடத்திய வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு விழா கட்டுரை போட்டி 23 மாணவர்கள் வெற்றி. வந்தே மாதரம் அப்படிங்கறதோட 150 வருஷம் செலிப்ரேட் பண்ணப்படுதா? நவம்பர் 7 1875 ஆனந்த மடமா பக்கிம் சந்திர சட்டர்ஜியா? ஆனந்த மடம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஞாபகம் வச்சுங்க. இது 1896 இந்த பாடல் பாட படிச்சா? ரவீந்திரநாத் தாகூர் பாட படிச்சா? ஜனவரி 24 ஏட்டுக்குள்ள படிச்சா? அரசியலமைப்பு சபையலையா? 1950 அதே நாள் நேஷனல் ஆந்தமுமா? அதனால நேஷனல் ஆந்தம். எத்தனை மினிட்ஸ் எத்தனை செகண்ட்ஸ் ஆதித்யா? வந்தே மாதரம் 3 நிமிடம் 10 செகண்ட். டோட்டலா 190 செகண்ட். டோட்டலா 190 செகண்ட்ஸ்ல பாடி முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. நேஷனல் ஆந்தம் 52 செகண்ட்ஸ் ஒன்லி. 52 செகண்ட்ஸ் ஒன்லி. இதுவே ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா வெளியே வச்சுங்க. அடுத்து ஜீவன் ரக்ஷா அப்படிங்கிற ஒரு விருதுங்க. ஜீவன் ரக்ஷா அப்படிங்கிற ஒரு விருது ஆகஸ்ட் 17 வரை விண்ணப்பிக்கலாமா? ஜீவன் ரக்ஷா விருது எதுக்கு சார் கொடுக்குறாங்க? சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாமா? அது சென்னை மாவட்டத்துக்கு மட்டும். அது மத்திய அரசின் உள்துறை சார்பில் ஆண்டுதோறும் தைரியம் மனிதாபிமானம் மிக்க பணிகளை செய்து உயிர் காக்க முயற்சியில். அதனால சென்னை மாநிலம் மட்டும் போட்டிருக்காங்க. தப்பு. எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். ஜீவன் ரக்ஷா விருது எழுதி வச்சுங்க. யாருக்கு சார் இது கொடுக்குறாங்க? யாரு சார் கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் ஹூம்? யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கரேஜ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடியவங்களுக்காக. தைரியம் அப்படின்னு சொல்லி. இப்ப அமெரிக்கா கூட ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டுச்சு தெரியுமா? அவங்க நாட்டோட மிக உயரிய விருது கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு கடல்ல பாதிக்கப்பட்ட ஒரு நபரை ஒரு ஸ்விம்மர் என்ன பண்ணிருக்காரு? அவரை காப்பாத்தி கரை சேர்த்திருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அமெரிக்காவினுடைய மிக உயரிய விருது கொடுத்திருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரியான ஈவெண்ட் கொடுக்கக்கூடிய விருது அந்த விருது. கல்பனா சாவ்லா விருது கொடுப்பாங்க தெரியுமா நம்ம ஊர்ல? தைரியமிக்க பெண்களுக்கு கொடுப்பாங்க. சக்தி புரஸ்கார் விருது கொடுக்குறாங்களா? இதெல்லாம் வீர தீர செயல் விருதுகளுக்கு கொடுக்கக்கூடியது. அது டிஃபென்ஸ்ல ஒண்ணு இருக்கு. டிஃபென்ஸ்ல பரம்பீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, அசோக சக்ரா, பரம்பீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா. So these are called calendary awards. Calendary என்ன? வீர தீர செயல் விருது. வீர தீர செயல் விருது அப்படிங்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான ஜீவன் ரக்ஷா விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆயுதப்படையிலேயோ காவல்துறையிலேயோ தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் பணியாற்றுவோரும் இத்தகைய சேவை செய்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது அவங்க மாண்டேட்ரி, அது அவங்களோட டியூட்டி. அவங்க அதை பண்றாங்கன்னா அவங்க டியூட்டி. இந்த எதேச்சியா காப்பாற்றுவாங்க தெரியுமா? ஒரு டூர் போயிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று ரோட்ல போயிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம பிறரை பாதுகாக்கும் பணியில காப்பாற்றும் பணியில இறங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு தான் ஜீவன் ரக்ஷா. என்ன வருதுங்க? ஜீவன் ரக்ஷா. சென்னை மாநகராட்சியில் இன்று வீடுகளில் கணக்கெடுப்பு தொடக்கம். வீடுகள்ல கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முதல் 1872 முறையை எடுத்தது 1881 கடைசி எடுத்தது 2011 2017 எடுக்க போறது 2026 27 எடுத்துட்டு இருக்கிறது 2016வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா? 16 என்னங்க? 16 கடைசி எடுத்தது 15. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையா? எஸ். சோ ஜூலை 11 பிப்ரவரி 9 ஜூலை 11 என்ன நாள்? பாப்புலேஷன் டே. அருண் என்ன டே? பாப்புலேஷன் டே. பிப்ரவரி 9 சென்சஸ் டே. பிப்ரவரி 9 சென்சஸ் டே அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி அதிகாரிகள் சிறைபிடிப்பு, வியாபாரிகள் மீது வழக்கு பதிவு. ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே ஜூலை 1 2017 ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி சொன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. எந்த நாடு முதல் அறிமுகப்படுத்தப்படுது? பிரான்ஸ் 1954 நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடா அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? இப்ப கனடா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேமை நடத்தி முடிச்சு. பிஃபா வேர்ல்டு கப் ஸ்குவாஷ். சரியா? ஸ்குவாஷ் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஜூனியர் ஸ்குவாஷ் அப்படிங்கிறது நடந்துச்சு. பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 3 நாடு நடத்துறாங்களா? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவா? அமெரிக்கா, மெக்சிகோ. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர். எத்தனை ஜிஎஸ்டி கவுன்சில் டெல்லியில் நடந்துச்சு? 56வது. 55 எங்க நடந்துச்சு? கைல்வி கொஞ்சம் கைல்வி கேட்டுட்டேன், நீங்க அந்த ஃப்ளோல அடிச்சிட்டீங்க. கைல்வி 55 எங்க நடந்துச்சு? ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் சார். ஸ்வீட்டி, இந்த ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் அப்படிங்கிறது எதற்கு புகழ்பெற்றது?
Sweetie, are you here? Are you attending class now? சார் இருக்கு சார். Yes or no தான் சொல்லணும். First, yes or no. If you know the answer, you can give the answer. Otherwise, sorry sir, I don't know sir, I have no idea sir. ஜெய்சால்மர் ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு ஒன்று விண்ட் மில்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஒட்டக திருவிழா நடக்கும் எந்த ஸ்டேட்ல இருக்கு? ராஜஸ்தான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தான் சமீபத்தில் எதனால பேர்ல இருந்துச்சு? வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது, வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்திய அரசு மது வணிகத்தை ஊக்குவிப்பதையெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டு. தமிழகத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தை மக்கள் போற்ற வேண்டும். ஞானேஷ்குமார் சொல்லியிருக்காங்க, எழுதி வச்சுக்கலாம். தலைமை தேர்தல் ஆணையர் எழுதி வச்சுக்கலாம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாடம் இது பார்த்துட்டு இருக்கும் போது தான் நேற்றுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருப்பா? ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவங்க. எத்தனை எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க? 2 எலெக்ஷன் கமிஷனர் அடிஷனல். இந்த அடிஷனல் எந்த ஆண்டு முதல்? 1989 ஆன்லைன்ல யாராவது 1989 எக்ஸாக்டா எந்த டேட்ல? ஆன்லைன்ல தூங்குறீங்களா? அதான் ஆன்லைன்ல உட்காந்து படிக்கிறதுன்னு நேற்று நான் சொன்னேன் கிளாஸ் நடத்தும் போது. பர்டிகுலர் இந்த டேட்ல தான் 2 பேரை பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கர் தயாள் சர்மா அவங்களா? சார் நான் சொல்லட்டுமா சார்? சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஆன்லைன்ல யாருனாலும் சொல்லலாம். அக்டோபர் 16 ஜீவன் ரக்ஷா விருது லாஸ்ட் டேட் எப்ப? ஆகஸ்ட் 17. இது அக்டோபர் 16 அப்படிங்கிறது 2 பேர் இல்லையா? அப்பதான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்க. 21 வயசுல இருந்து 18 வயசா குறைச்சவர் யாரு? ராஜீவ் காந்தி. எத்தனையாவது சட்டத்திருத்தம்? 61 சட்டத்திருத்தம். எத்தனை சட்டத்திருத்தம்? 61 சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது. எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரப்பூர்வ பேர் என்ன? நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிறது. எந்த பார்ட்ல வருது? பார்ட் 15. எந்த ஆர்டிகிள்ல வருது? 324. இப்ப ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அதமாக இருக்கக்கூடிய ஞாபகம் வச்சுங்க. காவிரி நதிநீர் ஆணையம் இதெல்லாம் பேசிட்டோம். அகழ்வாய்வு இடங்களுக்கு குழந்தைகளை பெற்றோர் அழைத்து செல்ல வேண்டும். ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. ஏன்னா அகழ்வாய்வு அப்படிங்கிறதுக்கு மினிஸ்டர் அவர் தான். அகழ்வாய்வு அப்படின்னு சொல்லப்படுது. அகழ்வாய்வு ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த ஆண்டு? 1861. ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது 1861. அதோட முதல் டைரக்டர் ஜெனரல் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம். எவ்வாறு அழைக்கப்படுறாரு? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தமிழகத்துல குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் எத்தனை இடங்கள்? 4 இடங்கள். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். ஞாபகம் வச்சுக்கணும். கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் அப்படிங்கிறது. பொற்பனைக்கோட்டை எந்த ஊர்ல? வெம்பக்கோட்டை எந்த ஊர்ல? விருதுநகர்ல. கொடுமணல் எந்த ஊர்ல? கொடுமணல்ன்றது ஈரோடு. சிவகலை எங்க? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் எங்க? தூத்துக்குடி. அரிக்கமேடு எங்க? புதுச்சேரி. உத்தரமேரூர் எங்க? காஞ்சிபுரம். இப்ப இது பூராவே என்ன? அகழ்வாராய்ச்சிகள் அப்படிங்கிறது. எக்ஸாமினேஷன்ஸ் அப்படியே நடந்துட்டு வச்சுட்டு இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. கூடுதல் மின்கட்டணம் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக் அது யாரு? மினிஸ்டர் நிர்மல்குமார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். யாரு? கூட்டுறவு மினிஸ்டர் யாரு? இந்த பாருங்க, இவர் தான் அமைச்சர் காந்திராஜ் அப்படிங்கிறவர் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். போட்டித் தேர்வுக்கு மகாத்மாவின் இயக்கம் தீர்ந்தது. கிளாஸ் கட்டாயிடுச்சா? கூட்டுறவு அப்படின்னு சொல்லக்கூடியது வேர்ல்டு ஃபுல்லா யாருப்பா தலைவர்? கூட்டுறவு ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்ல வரும்? பார்ட் 4ல வரும். அதான் சார் இதுல பார்ட் 19 9ல பி. ஆமா, 9ல பி. ஸோ 9ல பி வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 9B. அப்ப 9A இது 9A அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முனிசிபாலிட்டி. 9ன்றது இது பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பஞ்சாயத்து ராஜ். அம்மா இணைச்சிட்டீங்களா? ஆன்லைன்ல இணைச்சிட்டீங்களா? ஸோ மகாத்மாவோட ஏக்கம் தீர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் மகாத்மா அப்படிங்கிறோட ஏக்கம்? மகாத்மா காந்திஜி பிறந்த வருடம்
1869 1869. குஜராத்ல ராஜ்கோட் போர்பந்தரா? குஜராத் ராஜ்கோட் போர்பந்தர். எந்த டேட்ல இருந்தாங்க? ஜான் 30 1948. ஜான் 30 1948. எப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க? 1893. 1893. எப்போ இந்தியா வந்தாங்க? 1915. என்ன ஆசிரமத்தை தொடங்கினாங்க? சபர்மதி ஆசிரமம் எங்க இருக்கு? திருச்செங்கோடா? குஜராத். திருச்செங்கோடுன்னு சொன்னியம்மா. குஜராத் சபர்மதிங்கிற ஆசிரமம் அப்படிங்கிற தொடங்கினாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்ப? 1920. சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்ப? பிப்ரவரி 5 2022. 1922. சரியா? பிப்ரவரி 5 1922 அப்படிங்கிறது. குயிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப? ஆகஸ்ட் 8 9 1942. செய்யறது செத்துமடி அப்படிங்கிறது ஞாபகம். மகாத்மாவின் ஏக்கம் தீர்ந்ததுன்னு சொல்றாங்க. என்ன சார்? லண்டன்ல 1956 உலகளாவிய பத்திரிகையாளர்கள் மாநாடு, ஜேர்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல மகாத்மா காந்தியோட இளைய மகனான தேவதாஸ் காந்தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இதழின் ஆசிரியர் என்ற முறையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாராம், அழைக்கப்பட்டிருந்தாராம். ஸோ தேவதாஸ் அப்படிங்கிறது இளைய மகன். சரியா? இளைய மகன் அப்படிங்கிறது தேவதாஸ். அவருடைய துணைவி, அவங்களுடைய மிஸ்ஸஸும் போயிருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் தான் ராஜாஜியோட மகள் லக்ஷ்மி அம்மாள். ஸோ காந்தியும் ராஜாஜியும் சம்பந்தி, ஞாபகம் வச்சுக்கணும். காந்தியோட பையனுக்கு ராஜாஜியோட பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க தமிழ்நாடு. சரியா? லக்ஷ்மி அம்மாள் ஹரிதாஸ் அப்படிங்கிறவர் இளைய மகன், காந்திஜியோட இளைய மகன். அவங்களுடைய மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாள். இவங்க 2 பேருமே லண்டன்ல 1956 வேர்ல்டு ஜேர்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத கலந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுடன் மூத்த மகள் தாரா காந்தி, ஸோ மகளும் போயிருக்காங்க. தாரா காந்தி அப்போது வயது 22. மகன் ராஜ்மோகன் காந்தி, ஸோ ராஜ்மோகன் காந்தி 21 வயசு. இளைய மகன் கோபால் கிருஷ்ண காந்தி 11. இணைந்து புறப்பட்டார்கள். ராமச்சந்திர காந்தி மட்டும் பயணத்தில் பங்கேற்காமல் மும்பையின் வீட்டிலே தங்கிவிட்டார். அந்த பயணத்துக்கான அனைத்து செலவையும் தேவதாஸ் காந்தியை ஏற்றுக்கொண்டார். சேமிப்பு பணம் முழுவதையும் அதற்கு போதுமானதாக இருந்தது. ஸோ என்ன சார் சொல்ல வர்றாங்க? இந்திய அரசின் தூதராக ஹை கமிஷனர் இருந்தவர் பிரதமர் பண்டித நேருவின் சகோதரி விஜயலட்சுமி பண்டிட். எழுதி வச்சுங்க. 1956 விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் தூதுவர். இது முக்கியமானது. 1953 ஐநாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண் தூதுவர் யாரு? விஜயலட்சுமி பண்டிட். இவங்க யாரோட சிஸ்டர்? விஜயலட்சுமி பண்டிட் யாரோட சிஸ்டர்? ஜவஹர்லால் நேரு. சோ பாருங்க எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ராஜாஜி அப்படிங்கறோட மகள் யாரு? லட்சுமி அம்மாள். சரியா? லட்சுமி அம்மாள். லட்சுமி அம்மாளுடைய கணவர் யாரு? தேவதாஸ் யாரு? காந்திஜியோட இளைய பையன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த கட்டுரையெல்லாம் படிங்க. இந்த பேப்பர் அனுப்பி விடுறேன். இந்த கட்டுரையை படிச்சுங்க. கூடுதல் விஷயங்கள் எழுதி வச்சுங்கப்பா. பாருங்க ஒவ்வொரு மசோதா, ஒவ்வொரு பில்லா நிறைவேறிட்டு வரும் பாருங்க. சமீபத்துல எந்தெந்த பில்லு எக்ஸாமினேஷன் குளறுபடி 1, அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் குளறுபடி 1 பார்த்தோம். 2 வந்தே மாதரம் அப்படிங்கறது அவமதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது பிறப்பு இறப்பு பதிவு எழுதி வச்சுங்க. பர்த் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான பில்லு மக்களவையில் நிறைவேற்றம் ஜூலை 31. ஜூலை 31 2026 பிறப்பு இறப்பு பதிவுக்கான மசோதா அப்படிங்கிற பில்லு லோக்சபால நிறைவேறிடுச்சு. சோ யாருங்க நீங்க இந்த படத்துல பாக்குறவர் யாரு? கிரண் ரிஜிஜு அப்படிங்கிறவர் என்ன? பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். சரி, அருகாமையில் அவரோட லெஃப்ட் சைடுல இருக்கவர் யாரு? எல் முருகன். யாருங்க? எல் முருகன். எதுக்கான இணையமைச்சர்? அமைச்சர் எத்தனை வகை இருக்காங்க? 3 மினிஸ்டர். 1 கேபினெட், டெபுட்டி மினிஸ்டர். இவர் டெபுட்டி மினிஸ்டரா இருக்காரு. நேத்திக்கு ஃபாலோ அப்ஸ் எதுவும் சொன்னா சொல்லலைன்னா ஏதாவது ஒன்று கேட்டுருங்க. டெய்லி ஃபாலோ அப்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒன்று கேட்டுருங்க. சரியா? ரைட், எழுதி வச்சுங்க. ஃபாலோ அப்ஸ் நாளைக்கு உண்டான ஃபாலோ அப்ஸ் நாளைக்கு எழுதி இருக்கணும். என்ன சார் அப்படின்னு சொன்னா 543 பேர் அப்படிங்கிறதுல எத்தனை பெண் எம்பிக்கள் இருக்காங்க லோக்சபால? 543ல எத்தனை பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்க லோக்சபால? ராஜ்யசபால 245ல எத்தனை பெண் அந்த மக்களுடைய எம்பிக்கள் இருக்காங்க? 1 நாளைக்கு ஃபாலோ அப்ஸ்னா ஃபாலோ பண்ணணும்.
2. லோக்சபால எத்தனை பெண் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? மினிஸ்டர்ஸ் அது 3 வகையான மினிஸ்டர் கூட எடுத்துக்கலாம். மினிஸ்டர் அப்படிங்கிறப்ப கேபினெட் மினிஸ்டர் எடுத்துக்கலாம், மினிஸ்டர் டு தி ஸ்டேட் எடுத்துக்கலாம், டெபுட்டி மினிஸ்டர் எடுத்துக்கலாம். எத்தனை விமன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க? எத்தனை விமன் மினிஸ்டர் அப்படின்னு. அதே மாதிரி ராஜ்யசபால இருந்து மினிஸ்டர்ஸ். இப்ப இவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபால இருந்தா இருக்காங்க மினிஸ்டரா. புரியுதா? ராஜ்யசபால இருந்து மினிஸ்டர் இருக்காங்க. நீர் ஆதாரத்துக்கு 330 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது 60% குறைவா. எழுதி வச்சுங்க தமிழ்நாட்டில். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது பொதுவாகவே தமிழகத்துக்கு பயனளிக்காது. ஆனா இப்ப 60% குறைஞ்சிருக்கா ஏற்கனவே பெஞ்சதை விட. எலினோ எஃபெக்ட்ல முதல் மாவட்டம் எது? நீலகிரிஸ். 2 யாரு? ராமநாதபுரம். 3 யாரு? திருச்சி 10. 3 பெரம்பலூர். 3 யாரு? பெரம்பலூர். திருச்சி 10. அதுல சொன்னதுனால உங்களுக்கு 2 டக்குன்னு வந்துருச்சு. அந்த 3வது வர மாட்டேங்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ராமநாதபுரம், சாரி நீலகிரிஸ், ராமநாதபுரம், பெரம்பலூர், அப்புறம் தர்மபுரி போதா, அரியலூர், திருச்சி 10. திருச்சி 10 அப்படின்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவமழை அப்படின்னாவே ஜூன் டு செப்டம்பரா? வடகிழக்கு பருவமழைனா அக்டோபர் டு டிசம்பரா? 330 கோடி ஒதுக்கிட்டுருக்காங்களா? யாரு நமக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மினிஸ்டர்? புசி ஆனந்த் அப்படிங்கிறவர் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காரு. சாரி, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காரு. ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அர்பன் டெவலப்மெண்ட் கடலூர் எம்எல்ஏ தான் பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்காரு. பினான்ஸ் மினிஸ்டர் யாரு தமிழ்நாட்டுக்கு? மரிய வில்சன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. டாஸ்மாக் அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அந்த வழக்கில் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தமிழக பட்ஜெட் எதிர்பார்ப்பு. மாவட்டந்தோறும் ஜிஎஸ்டி உதவி மையம் கோரும் வணிகர்கள். ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு உதவி கொடுங்கப்பா. நாடாளுமன்றத்தில் தமிழக எம்எல்ஏக்களின் பொருட்கள் 100% வரி விதிக்க அமெரிக்கா மசோதா. ரஷ்ய கச்சா எண்ணெய் கொள்முதல். எழுதி வச்சுங்க. ரஷ்யாவோட குரூட் ஆயில் பர்ச்சேஸ் அதுக்கு 100% அப்படிங்கிறது வரி. அமெரிக்கா முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் கொள்முதல். ஹோமோஸ் அப்படிங்கிறது அந்த விவகாரம் நடந்ததுல இருந்து நிறைய பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கா அதை ரொம்ப கையாளுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்ற குழு முன்பு மெட்டா நிறுவன சர்வதேச குழு ஆஜர். பேஸ்புக்ல பிரதமரின் வீடியோ பதிவு நீக்கப்பட்ட விவகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் அப்படிங்கிறது யாரோடது? பேஸ்புக்கோட யாரு ஃபவுண்டர்? மார்க் ஜூபர்க். பேஸ்புக் அப்படிங்கிற நிறுவனம் எந்த நாட்டில் இருக்கு? அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற கலிபோர்னியா இருக்குல்ல, கலிபோர்னியா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய சிலிகான் வேலியில இருக்கு. சிலிகான் வேலி அந்த பிளேஸ்ல தான் இருக்கு மார்க் ஜூபர்க், அதுக்கான தலைவர் அப்படி சொல்லி பார்க்குறோம். எழுதி வச்சுக்கப்பா. 84084 84084 84084 84,084 கோடியில நேஷனல் சரியா ஓசன் ஃபியூயல் ரிசர்ச் தேசிய கடல்சார் எரிசக்தி ஆய்வு. ஸோ அதற்காக 84,084 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. யாருங்க? நம்முடைய பெட்ரோலியம் அண்ட் ஆயில் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறது. ஜல் சக்தி என்ன பாட்டில்? சிஆர் பாட்டில். டெல்லி போராட்டத்தில் இளைஞர்கள் தரக்குறைவான பேச்சு. பிரதமர் மோடி ஆதங்கா. இந்த வாடா அப்படின்னு சொல்லி தெரு கூட்டியாருவாங்க இல்ல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு போல என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, வடிவேல் என்ன சொல்லுவாரு? என் கட்சிக்காரன் என்னையா சொன்னா எங்கேயோ செம்மையா அடி வாங்கியிருப்பாரு போல, அதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா பசங்க, சின்ன பசங்க, இந்த மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் இதுல ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கட்சிங்க? சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எந்த ஊர்ல போராட்டம் நடத்துறாங்க? டெல்லியில ஜந்தர் மந்தர். எதை எதிர்த்து போராடினாங்க? யாரை கைது செய்ய சொல்லி போராட்டம் பண்ணாங்க? தர்மேந்திர பிரதான் யாரு? ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர். அட் பிரசன்ட் பிரகலாத் ஜோஷி எந்த ஸ்டேட்ல இருந்து? கர்நாடகால
மேல எந்த தொகுதியிலிருந்து? தார்வாத் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து. தார்வாத் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து. குஜராத் வந்தே பாரத்தில் வந்த இதயம். ஸோ வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறதோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோப்பா? 180. வரலாறு படைத்த அஷ்மிதா. அஷ்மிதா அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டுல? வெயிட் லிஃப்ட்ல இருக்கக்கூடாது. அந்த வெயிட் இறக்குவீங்க. வெயிட் தூக்கிட்டே இருக்கக்கூடாது. வெயிட்டை இறக்கிடணும். அஷ்மிதா முதல் தங்கமா? ஜூடோ. எந்த நாட்டினுடைய நேஷனல் கேம்னு பார்த்தோம். அதே மாதிரி ஹர்ஷ் சிங் காமன்வெல்த் ஜூடோவில் முதல் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூடோ ரைட்டா. ஸோ ஹர்ஷ் சிங் அவரும் ஜூடோல தான் வாங்கியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ தடகளம் மீண்டு வந்த வெண்கலம் என்றது சீமா. ஏற்கனவே பார்த்துட்டோம், வச்சுட்டோம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஷில்லாங் லஜோங் எஃப்சி வெற்றி. பேசாதீங்கப்பா. ஆயுத ஒப்படைப்புக்கு ஹமாஸ் உடன்பாடு. ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டில் இருக்காங்க? பாலஸ்தீன். ஹமாஸ் அப்படிங்கிறது சரியா. இலங்கையில ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. முன்னாள் காவல்துறை தலைவர் பாதுகாப்பு செயலருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. ஈஸ்டர் அன்னைக்கு பயங்கர குண்டுவெடிப்பு சோதனை நடத்தப்பட்டது. காவல்துறையோட தலைவர் டிஜிபின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அவருக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி, டிஃபென்ஸோட செக்ரட்டரி, 2 பேருக்கும் மரண தண்டனையா. 2 பேருக்கும் மரண தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்பெயினின் சியட்டாவில் 60,000 அகதிகள் குவிந்ததால் பரபரப்பு. எல்லையில் மோதல். ஸ்வீடன்லயா? சாரி, ஸ்பெயின்லயா? ஸ்பெயினோட கேபிட்டல் சிட்டி மேட்ரிட். ஸ்பெயின்ல கேபிட்டல் சிட்டி மேட்ரிட் அப்படிங்கிறது. பாகிஸ்தான்ல நிலக்கரி சுரங்கத்துல வெடி விபத்தா. நிலக்கரி எத்தனை ஏற்படும்? 4 டைப்ஸ் அப்படிங்கிறது. நிலக்கரி எத்தனை ஏற்படும்? 4 டைப்ஸ். ஆந்திரசைட் இருக்கு, பிட்டுமனஸ் இருக்கு, பீட் இருக்கு, லிக்னைட் இருக்கு. ஆந்திரசைட், பிட்டுமனஸ், பீட், லிக்னைட் இருக்கு. ஸோ நிலக்கரி. நம்ம ஊர்ல நிலக்கரி எங்க அதிகமா கிடைக்குது? நெய்வேலி. நெய்வேலி எந்த மாவட்டத்தில் வருது? என்எல்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1956. 1956ல யாரு சிஎம்? காமராஜர். இன்னைக்கு 1956 ஒன்று பார்த்தோமே, வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் எங்க? லண்டன்ல. பத்திரிகையாளர் மாநாடு நடந்துச்சா? 1956 7th அமெண்ட்மெண்ட் எதோட சம்பந்தப்பட்டது? அப்பாயின்மெண்ட். கவர்னரோட அப்பாயின்மெண்ட். அந்த மாதிரி இருக்குது. மொழிவாரிகள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு? 1956. ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எந்த வருஷம்? 1956. 1956. கம்பெனிஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1956. 1956. ஜூன் தொழிலக உற்பத்தி வளர்ச்சி 7.3. சும்மா மெயின்ஸ்ல இன்டர்வியூல கேட்பாங்க, எழுதி வச்சு. இண்டஸ்ட்ரியல் growth ஜூன் மாசத்துல 7.3. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த செக்டர்ல வருது? செகண்டரி செக்டர். இண்டஸ்ட்ரியை வச்சு 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி உருவாக்குனவர் யாரு? பிரசாந்த் சந்திர மகளநோபேஸ். முதல் ஐபிஆர் 1 எப்ப? 1948. என்ன மாடல்? மிக்ஸ்டு எக்கனாமி மாடல். மிக்ஸ்டு எக்கனாமிக்கு சிறந்த நாடு இந்தியா. பப்ளிக் செக்டாரும் பிரைவேட் செக்டாரும் இணைந்து செயல்படுறது. இந்த கிளாஸ் ரொம்ப எஃபெக்டிவான கிளாஸ். ஏற்கனவே நடத்தின சப்ஜெக்ட் பூரா ரீகால் பண்றோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி சும்மா கடந்து போவாங்க, ஏதோ பேப்பர் ரீட் பண்றாங்கன்னு. இது சப்ஜெக்ட். இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ தொழிலக உற்பத்தி வளர்ச்சி எது வந்து அதாவது கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1956. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938. இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025. 100% இன்சூரன்ஸ்லயா? 100% இன்சூரன்ஸ்ல. எழுதி வச்சுங்க. நம்முடைய நிதி பற்றாக்குறை பாருங்க. நிதி பற்றாக்குறை டெபிசிட் 3.07 லட்சம் கோடியா. இந்தியாவினுடைய நிதி பற்றாக்குறை 3.07 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுங்க. காவல்துறையினருக்கு பதக்கம் வழங்கினார் முதல்வர். ஜூலை ஓய்வூதியம் கிடைக்காமல் தவிக்கும் பிஎஃப் ஓய்வூதியர்கள். பார்த்துட்டோம். ஜமுனா ராணிங்க. ஜமுனா ராணி ரொம்ப ஃபேமஸான ஒரு திரைப்பட பாடகிங்க. எழுதி வச்சுங்க. பிளேபேக் சிங்கர். ஜானகி அம்மா இறந்தாங்களா? இப்ப ஜமுனா ராணி இறந்திருக்காங்க. ஜமுனா ராணி அவங்க இறந்திருக்கிறாங்க. இவங்க 1946 பிறந்திருக்காங்களா? சாரி, 1946 இவங்க பாடகராக இருக்காங்க. 88 வயசா? அந்த அம்மா இறக்கும்போது எவ்வளவு வயசு? 88 தானே? ஜானகி அம்மாவும் 88 வயசு, இவங்களும் 88 வயசு. 13வது வயதில் 1952 வளையாபதி, கல்யாணி போன்ற தமிழ் படங்கள்ல கதாநாயகிகளின் குரலாக ஒலிக்க தொடங்கினாராம். 52லயே வளையாபதி. வளையாபதியோட ஆசிரியர் தெரியாது.
ஆசிரியர் தெரியாது. இல்லாம எல்லாம் இருக்காது. ஒரு படைப்புனா ஆசிரியர் இருப்பாரு. ஆசிரியர் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இன்டர்வியூல கேட்டாடா எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் அதுக்கு ஒரு நபர் இருப்பார்ல, தெரியாதுன்னு சொல்லணுமே ஒழிய இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அனானிமஸ் என்னங்க அது? அனானிமஸ் அப்படி சொல்லலாம். போயத்தோட ஆத்தர் நமக்கு தெரியலன்னா அனானிமஸ் அப்படி எடுத்துக்கணும். வளையாபதி கல்யாணி தமிழ் படங்கள்ல குரலாக ஒழிக்க தொடங்கினாங்களா? அந்த காலகட்டத்தில் லீலா, சுசீலா, ஜானகி போன்ற பின்னணி பாடகிகளுக்கு இடையே தனித்த குரலால் தென்னிந்திய திரைப்பட உலகில் புகழ் பெற்றாராம். உலகம் பலவிதம் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகர் சந்திரபாபுடன் ஜமுனா ராணி பாடிய குங்குமப்பூவே கேள்விப்பட்டிருக்கீங்களே? கொஞ்சம் புறாவே அந்த பாட்டு இருக்குல்ல, இது ஜமுனா ராணி பாடின பாட்டாம். குங்குமப்பூவே கொஞ்சம் புறா பாடுவார் பாருங்க நம்ம ஆதித்யா. இல்ல இப்பவே நீங்க ஒழிக்க தொடங்கிட்டீங்களே, பாடுனீங்களே, கொஞ்சம் பாடுப்பா, சும்மா பாடுப்பா. டான்ஸ் ஆடுறியா? வந்துருச்சு ஒரு மாதிரி. சந்திரபாபு அப்படிங்கிற குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றது. இன்ன வரைக்கும் அது அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரால பிளஸ் இதெல்லாம் பாடுறாங்க, டான்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பாடுறாங்க. யாரு பண்ணமா? ஜமுனா ராணி. ஜமுனா ராணி. சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான உத்தம புத்திரன் படத்தில் யாரடி நீ மோகினி, அதுவும் சம பாட்டு. யாரடி நீ மோகினி அந்த பாட்டு அவங்க தான் பாடியிருக்கிறாங்க. தொடர்ந்து 30 ஆண்டுகள் தென்னிந்திய மொழிகளின் திரைப்பட உலகில் கோலோச்சினார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், சிங்களம் போன்ற 6000 பாடல்களை பாடியுள்ளார். அவங்க 4848. ஆமா, ஜானகி அம்மா 48,000. எத்தனை தேசிய விருது? 6 மாநில விருது, தேசிய விருது 3. எந்த விருதை வாங்க மறுத்தாங்க? பாரத ரத்னா கொடுக்கவே இல்லைமா, பத்ம விபூஷன். பாரத ரத்னா கொடுக்கவே இல்லை, பத்ம விபூஷன். ஏன் மறுத்தாங்க? லேட்டா கொடுக்குறாங்க, லேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு. லேட்டா தான் கொடுத்தாங்க. அவங்களாம் ரொம்ப நல்ல முக்கியமான பாடகி தான். வட மாநிலங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆசா போன்ஸ்லே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இறந்தாங்கல்ல, நம்ம மகாராஷ்டிரால இருந்து, கோவால பிறந்து மகாராஷ்டிரால இருந்தாங்கல்ல, யாரு? ஆசா போன்ஸ்லே. இன்னொருத்தங்க இருக்காங்க ரொம்ப ஃபேமஸ், லதா மங்கேஷ்கர். சரியா? வளையோசை கலகலவனன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? லதா மங்கேஷ்கர் அவங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதே மாதிரி நம்முடைய எம் எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க மதுரைக்காரங்க. ஐநா சபையிலே பாட்டு பாடி இருக்கிறாங்க. பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா அப்படிங்கிறது 30 ஆண்டுகள் பாடியிருக்காங்களா? 1987 இளையராஜா இசையமைப்பில் வெளியான நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி, செம பாட்டதும். நான் சிரித்தால் தீபாவளி, தீபாவளி அன்னைக்கு பூரா அந்த பாட்டு போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த பாட்டு இவங்க பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கலைமாமணி விருது கொடுத்துருக்குறாங்க. அண்ணா விருதுகளை வாங்கியிருக்காங்க. ஜமுனா ராணி பெங்களூர் தான் இவங்களும். சரியா? ஜமுனா ராணி முதுமை சார்ந்த உடல்நலைக்குறைவால் இறந்துருக்கிறாங்க. ஸோ ஜமுனா ராணியோட இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லணும். அப்போ இந்த வருஷத்துலேயே 2026 அப்படிங்கிறதுல பிரபலம் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாரதி ராஜா, பாக்கியராஜ், ராஜாலே 2 ராஜா. ராஜ்ல பாக்கியராஜா, அவரு பாரதி ராஜா, பாக்கியராஜ், ஜானகி அம்மா பிளஸ் ஜமுனா ராணி 4 பேரு. பூமணி இறந்திருக்காங்க இல்லையா? பூமணி என்ன நாவல்? வெக்கை நாவலா? அதே மாதிரி அங்காடியா? அங்காடிக்கு எப்போது வந்து சாகித்ய அடைமை வருது? 2016, 2016, 2014, 2014. எஸ், 2014 அப்படிங்கிறது ஞாபகம். ஸோ ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக 10:30 ஆகிடுங்க. கரெக்டாக 10:30 அப்படிங்கிறதா இருக்குது. கூடுதலாக நம்ம நிறைய பேசியிருக்கோம் தமிழ் அப்படிங்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனது. ஸோ தலைப்பு எழுதிக்குங்க. இன்னைக்கு உண்டான கிளாஸில் நம்ம பார்க்க இருக்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். அதில் முக்கியமாக நம்ம பார்த்துருக்கிறது, ஆல்ரெடி நம்ம அட்டார்னி ஜெனரல் படிச்சிட்டோம், அட்வொகேட் ஜெனரல் படிச்சிட்டோம், சொலிசிட்டர் ஜெனரல் படிச்சிட்டோம், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் படிச்சிட்டோமா இல்லையா? அதுக்கப்புறம் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் படிச்சிட்டோம், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஒரு கிளான்ஸ் பாருங்க, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஸோ அப்படியே கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பிளான், அதுக்கு இப்போ இந்தியன் பாலிட்டி கிளாஸ் இருக்கும். இந்தியன் பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூனிட் 6 இருக்கும். இன்னையோட பிளான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ சோர்வு அடையாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தகுதி இருந்தால் வெற்றி நிச்சயம். தகுதியில் தன்னம்பிக்கையா? 2வது குறிக்கோளா? 3வது திறமைங்க. திட்டமிடுதல் எல்லாருக்கும் தான் இருக்கும். திறமை இருக்கணும், எஃபிஷியண்டாக அடிக்கணும்.